தேவலோகத்தில் வருண பகவான் தன்னுடைய குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது நாராயண நாமத்தை சொல்லிக்கொண்டு நாரதர் அங்கு வந்தார். ஆனால் வருண பகவான் நாரதர் வருவதை கவனிக்காமல் தன் குழந்தையுடனேயே விளையாடிக் கொண்டிருந்தார். நாராயண நாமத்தை கவனிக்காத வருண பகவான் மேல் கோபம் கொண்ட நாரதர், நீ உன் குழந்தையை பிரிய வேண்டும் என்று நாரதர் வருண பகவானுக்கு சாபமிட்டார். இதை கேட்டு அதிர்ந்த வருண பகவான் நாரதரிடம் தன்னை மன்னிக்கும்படியும் சாப விமோசனம் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அதற்கு நாரதர், இந்த சாபம் ஒரு வரமாகும். இந்த குழந்தை பூலோகத்தில் பிறந்து பிற்காலத்தில் விஷ்ணுவின் அவதார புராணத்தை ஒரு இதிகாசமாக படைக்கும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார். அந்த குழந்தையே பிற்காலத்தில் வால்மீகி என்ற பெயர் பெற்று இராமாயணத்தை படைத்தார். மகரிஷி கஸ்யப அதிதி தம்பதியருக்கு 9வது குழந்தையாக வருண் பிரசேதாஸ் என்பவர் பிறந்தார். அந்த வருண் பிரசேதாஸிற்கு ரிக்ஷன் என்கிற ரத்னாகர் 10வது குழந்தையாக பிறந்தார். ரத்னாகர் தனது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் திருட ஆரம்பித்தான். ரத்னாகர் காட்டு வழியில் வருபவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தான். அவனுடைய பிறப்பின் காரணத்தினால் நாரதர் ரத்னாகர் இருந்த காட்டு வழியே வந்தார். நாரதர் வருவதை பார்த்துவிட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் சென்றான் ரத்னாகர். நாரதரை அருகில் சென்று பார்த்ததுமே ரத்னாகர் மனதில் சிறிது அமைதி ஏற்பட்டது. நாரதரிடம் ரத்னாகர், யார் நீங்கள்? எங்கு வந்தீர்கள்? இருப்பதையெல்லாம் கீழே வைத்துவிட்டு பேசாமல் ஓடிப் போய்விடுங்கள் என்றான். அதற்கு நாரதர், என்னிடம் ஒன்றுமே இல்லை. நான் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பகவானை வணங்கிக் கொண்டு இருக்கின்றேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. சதா பகவானை தியானிப்பதிலேயே ஆனந்தமாக இருக்கின்றேன் என்றார். அதற்கு ரத்னாகர், பார்த்தாலே தெரிகிறது, நீங்கள் அமைதியாக ஆனந்தமாக இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களிடம் ஒன்றும் இல்லை என்கின்றீர்கள். நான் நிறைய கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றான். அதை கேட்ட நாரதர், நீ இப்படி சேர்த்து வைத்த பணமெல்லாம் பண மூட்டை இல்லையப்பா, இதெல்லாம் பாவ மூட்டை. இதற்காக நீ நரகத்தில் கஷ்டப்படுவாய். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உள்ளது. இங்கே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் புண்ணிய காரியங்கள் செய்தால் சொர்க்கம் செல்வார்கள். பாவச் செயல்கள் செய்தால் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். நரகத்தில் பலவிதமான தண்டனைகளை பெற்று அவதிப்பட வேண்டியிருக்கும் என்றார் நாரதர். அதற்கு ரத்னாகர், நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் என் மனைவி குழந்தைகளுக்காகத்தானே செய்கிறேன். அவர்கள் எல்லோரும் என்னுடைய பாவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்றான். அப்படியானால் நீ அவர்களை போய் கேட்டுக்கொண்டு வா என்றார் நாரதர். அதற்கு ரத்னாகர், முனிவரே, தப்பித்து போக முயல்கிறீரா? இதெல்லாம் என்னிடம் முடியாது என்றான். இல்லையப்பா, நீ வேண்டுமானால் என்னை கயிற்றால் கட்டி போட்டுவிட்டு செல். நீ போய் அவர்களிடம் கேள். அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்வதாய் கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதையெல்லாம் எடுத்துக்கொள். அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றார் நாரதர். ரத்னாகர் யோசித்து பார்த்தான். இந்த முனிவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. நாம் போய் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று நினைத்து நாரத முனிவரை அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு சென்றான். ரத்னாகர் அவன் வீட்டுக்கு வந்து தன் அப்பா, அம்மா, மனைவி மற்றும் குழந்தைகளிடம் கூறினான். நான் நிறைய பாவம் செய்துவிட்டதாக ஒரு முனிவர் சொல்கிறார். அந்த பாவங்களையெல்லாம் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் எதற்காக உன் பாவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும்?
நீ நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியதுதானே, நீ ஏன் பாவ வழியில் சம்பாதிக்கின்றாய்? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதற்கு நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய தர்மம். அதை விட்டுவிட்டு தவறான வழியில் சம்பாதிப்பது உன் தவறு. அதனால் உன்னுடைய பாவத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டனர். இதை கேட்டவுடன் ரத்னாகருக்கு அகக்கண் திறந்துவிட்டது. திரும்பி வரும்போது முற்றிலும் மாறியிருந்தான் ரத்னாகர். ஓடி வந்து நாரதரின் காலில் விழுந்து, சுவாமி, நீங்கள் சொன்னது சரிதான் என்று கண் கலங்கியபடியே நாரதரின் கட்டுகளை அவிழ்த்து விட்டான். நீங்கள் சொன்னபடி என் மனைவி, குழந்தைகள், பெற்றோர் என எல்லோரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டேன். எல்லோரும் ஒரே விதமாய் எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. நீ எப்படி பொருள் கொண்டு வருகிறாய் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீ பாவ வழிகளில் சம்பாதித்தால் அந்த பாவங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் என்றான். அதற்கு நாரதர், அவர்கள் சொன்னதில் தவறு ஒன்றுமில்லை. மனைவி மக்களை காப்பாற்றுவது உன் கடமை. அதை நல்ல வழியில் செய்கிறாயா இல்லையா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்றார். ஆமாம் சுவாமி, அதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். நீங்கள்தான் நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்றான் ரத்னாகர். நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் தகுந்த பிராய்ச்சித்தம் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதே. ராமநாமத்தை ஜபம் செய்வது எல்லா பாவத்தையும் போக்கும் என்றார் நாரதர். ஆனால் ரத்னாகருக்கு ராமா என்ற சொல் வாயில் நுழையவில்லை. இதனை பார்த்த நாரதர் அங்கிருக்கும் ஒரு மரத்தை காட்டி, இது என்ன மரம் என்று கேட்டார். இது மராமரம் என்றான் ரத்னாகர். நீ இந்த மரத்தின் பெயரான மரா என்பதை சொல்லிக் கொண்டிரு, அது போதும் என்றார் நாரதர். நீங்கள் சொன்னபடியே இந்த மராமரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நாரதரை வணங்கி நின்றான் ரத்னாகர். நாரதரும் அவனை ஆசீர்வதித்துவிட்டு தன் வழியே சென்றார். அவர் போன பின் ரத்னாகர் அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து மரா மரா என்று ஜபிக்க ஆரம்பித்தான். நாளடைவில் அது ராமா ராமா என்று மருவி ஒலித்தது. ரத்னாகர் இரவு பகலாய் பசி தாகத்தை மறந்து ராமா ராமா என்று ஜபம் செய்து கொண்டே சமாதி என்னும் நிஷ்டையில் இருந்தான். அவன் அசையாமல் இருந்ததால் நாளடைவில் அவன் மேல் புற்று வளர்ந்தது. ராமநாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான். சில காலம் கழித்து சப்த ரிஷிகள் அந்த பக்கம் வந்தார்கள். அங்கே ராமநாம ஜபம் ஒரு புற்றுக்குள்ளிருந்து ஒலித்து கொண்டிருப்பதை கேட்டு அவர்கள் அதற்குள் இருப்பவரை தங்களின் ஞானக்கண்ணால் பார்த்து வால்மீகி என்று அவரை அழைத்தனர். சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்றால் புற்றுக்குள் இருப்பவன் என்று பெயர். அவர்களின் அழைப்பினால் தவம் கலைந்து புற்றிலிருந்து ரத்னாகர் வால்மீகியாக வெளியே வந்தார். இடைவிடாத ராமநாம ஜபத்தின் பயனால் நீங்கள் ஒரு மகரிஷியாகிவிட்டீர்கள். இன்றிலிருந்து வால்மீகி என்ற பெயரே உங்களுக்கு நிலைக்கும். ராமநாமத்தின் மகிமையை உங்கள் மூலமாக இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் என்று கூறி அவரை ஆசீர்வதித்தனர் சப்த ரிஷிகள். அவரும் ரிஷிகளை வணங்கிவிட்டு பின் ராமநாமத்தையே ஜபித்து கொண்டு ஒரு ஆசிரமத்தை தமசா நதிக்கரையில் கட்டிக்கொண்டார். வால்மீகியிடம் சிஷ்யர்களெல்லாம் வந்து சேர்கிறார்கள். வால்மீகி தன்னுடைய தவத்தினால் ராமனின் வரலாற்றை தனது ஞான திருஷ்டியில் கண்டார். இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பானா என்று அவருக்கு சந்தேகம் வந்தது. ஒரு நாள் நாரதர் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு வருகிறார். அவரை வரவேற்ற வால்மீகி தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்ட மனிதனை பற்றி நாரதரிடம் கேட்கின்றார். இந்த உலகில்
சத்தியம், தர்மம், அழகு, படிப்பு, வீரம், ஒழுக்கம் என்று எல்லா நல்ல குணங்களும் கொண்ட மனிதன் யாரேனும் உண்டா என்று நாரதரிடம் கேட்டார் வால்மீகி. அதற்கு நாரதர், உண்டு, அவர்தான் இட்சவாகு வம்சத்தில் வந்த தசரத மன்னனின் மகனான ஸ்ரீராமர் என்று கூறினார். பின் வால்மீகி முனிவருக்கு ராம சரித்திரத்தை சுருக்கமாக 100 ஸ்லோகங்களில் உபதேசித்தார் நாரதர். ஒரு நாள் வால்மீகி முனிவர் தமாசா நதியில் குளிக்க செல்கிறார். அப்போது அங்கு 2 அன்னப்பறவைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது வேடன் ஒருவன் அம்பால் ஒரு அன்னப்பறவையை அடித்து விடுகிறான். ஒரு பறவை இறந்தவுடன் இன்னொரு பறவை தன்னுடைய ஜோடி பறவை இறந்த துக்கத்தில் ஓலமிட்டது. பறவையின் துக்கத்தை கண்ட வால்மீகி தன் ஞான திருஷ்டியில் கண்ட ராமனும் இப்படித்தானே சீதையை பிரிந்து துக்கப்பட்டிருப்பான் என்று எண்ணினார். திரேதாயுக விஷ்ணுவின் அவதாரமான இராமாயண இதிகாசத்தை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக முழுமையாக இயற்றினார் வால்மீகி.